அவர் முயற்சி செய்தார். ஏனெனில் அவர் தலைவர் என்பதால் அது ஒரு மருத்துவமனை. சிஎன்ஐயின் எல்லா சொத்துகளும் அதன் தலைவர் இருப்பார் என்பதால் அவர் இந்த பிரச்சனைகளை எழுப்பினார். அந்த நேரத்தில் கல்லூரி நிர்வாகம் கூறியது, சிஎன்ஐ இந்த முடிவை எடுத்தது 40% தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடங்கள் வழங்கப்படும் என்று. கல்லூரிக்குள் மேலும் அவர்களின் மதிப்பெண்கள் போல 198 முதல் 199 வரை எடுத்துக்கொண்டா 60 முதல் 70 விழுக்காடு வரை மதிப்பெண் இருந்தாலும் அவர்களுக்கு இடம் வழங்கப்பட வேண்டும். இது நியாயமானது. அவர்கள் பெயரில் நடத்தினாலும் ஒரு பெரிய பகுதி பின்தங்கியுள்ளதால் அதை முன்னேற்ற வேண்டும். முன்னேற்றுங்கள். ஆனா தேவாலயம் அதை ஒரு புது நடைமுறைப்படுத்தவில்லை. கல்லூரி வெறும் அறிவிப்பு மட்டும் வெளியிட்டது. அதற்கு மேலாக அந்த காலத்துல கத்தோலிக்கர்களும் அறிவித்தார்கள். இதே பிஷப் பற்றி நான் குறிப்பிடினேன். வின்சென்ட் கேன்சர் சுஜி அவர் முறையாக அறிவித்தார், டெல்லியில் உள்ள கான்வென்ட் பள்ளிகள், கத்தோலிக்க பள்ளிகளில் 30% இருக்கைகள் தலித் கிறிஸ்தவர்களுக்கு, ஆற்றல் மறுக்கப்பட்ட பிரிவினருக்கான கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்படும் என்று. ஆனால் அது வெறும் அறிவிப்பாகவே இருந்தது, யாருக்கும் வழங்கப்படவில்லை.